அன்பார்ந்த மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட என்ன பேசணும்னு பார்த்திங்கன்னா எனக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஆடு பார்க்குறத விட்டுட்டேன் ப்ரோ. இப்போ எனக்கு ஆடு பார்க்குறதே பிடிக்கல ப்ரோ. அதனால் இனிமேல் நான் ஆடு பார்க்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதாவது ஆடு பார்க்குறதும் பார்க்காததும் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? அது நான் மட்டும் இல்லை, நம்ம கம்பெனியும் அதான் சொல்லுது. ஆனால் ஆடு பார்க்குறத நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, இன்னும் 1 மந்த்து நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அந்த பேமெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஆனால் நெறைய பேர் நெகட்டிவாக பேசுகிறீங்க. அந்த இதில் மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம நிறுவனம் கண்டிப்பாக செயல்படும். உங்கள் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு பணமாக தருவேன்னு சொல்லிட்டு நம்ம எம்டி சார் சொல்லியிருக்காரு. அவர் உ ஆரம்பத்திலிருந்து இருக்க மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்யக்கூடியவர், சரிங்களா? இப்போ சில பல விஷக்கிருமிகள்னால அவர் உள்ளே இருக்கார். அதனால நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும். நம்ம வேலை, நம்ம நம்பிக்கையான நிறுவனம். நம்ம எம்டி சார் என்ன சொன்னாரோ கண்டிப்பாக செய்வார். நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயில் எப்போ கிடைக்கும் ப்ரோ, பெயில் எப்போ கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறதான் ப்ரோ. பெயில் நான் சொல்கிறதோ நீங்கள் சொல்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. பெயில் கோர்ட் என்ன டிசிஷன் எடுத்து இவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சஜஷன் சொல்லுதோ அதுபடி தான் நடக்கும். யூடியூப்பில் இன்றைக்கி பெயில் கிடச்சிரும், நாளைக்கு பெயில் கிடச்சிரும் அப்படி இப்படின்னா 1000 பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மைண்ட்லேயே எடுத்துக்கூடாது. அங்கே கோர்ட்டில் என்ன நடக்குதோ அதுதான் பேசிக்கான விஷயம். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சாரோட லாயர் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் விட்டுருக்காரு. அந்த அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வாரத்தில் பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பு இஓடபிள்யூ நீங்கள் பெயில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரத்திலேயே நம்ம பெயில் நம்பர் ஆயிரும். நம்பர் ஆச்சுன்னா இந்த வாரத்திலேயே அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்படி இல்லாட்டி அடுத்த வாரத்தில் கன்ஃபார்ம் பெயில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி விட்டுட்டு போகிற கம்பெனி இல்லை. இந்த இது நிறைய பேர் தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு ஆட் பாருங்கள். உங்கள் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் அதை கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி தருவார், சரிங்களா? அவர் இப்போ வெளியே சுற்றிக்கிட்டு இருந்து உங்களுக்கு அமௌண்ட்டு தராமல் இருந்தால் நீங்கள் அவர் மேலே கோவப்படுறதுக்கோ நம்ம கம்பெனி மேலே வெறுப்பாகிறதுக்கோ நியாயம் இருக்குது. அவரே பாவம், அவரும் நிலமையில் நினச்சி பாருங்கள். நம்ம வெளியே இருந்து கஷ்டப்படுறோம், அவர் உள்ளேருந்து கஷ்டப்படுறாரு. ஆக்சுவலாக அவரோட சுச்சுவேஷன் நம்ம சுச்சுவேஷன் ஒன்று தான். இப்போ அவர் வெளியே இருந்தால் என் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரே நோக்கத்தோடு தான் சிந்தித்து செயல்படுவார், சரிங்களா? அவருக்கு கை கொடுக்குற விதமாக எல்லோரும் யாரோ என்ன வேணாலும் சொல்லிட்டு என் கம்பெனியை பற்றி எனக்கு தெரியும், உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. அதனால் யாரும் ஆடு பார்க்குறது நிப்பாட்டாதீங்க, நம்பிக்கையோடு காத்துருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஆடு பார்த்தோம்னா அந்த அமௌண்ட்டு கட்டாயம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வரணும். நம்பிக்கையோடு இருங்க, சரிங்களா? அவர் சொல்கிறதா நான் மறுபடியும் சொல்கிறேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.